வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே 6 to 7 செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. காம்பெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலே திரும்ப போட்டிருக்கிறேன். நான் 6 காம்பையும் பச்சை திரி தான் இப்போ 2 வாரமாக பச்சை திரி தான் போட்டு விளக்கு ஏற்றுறேன். எல்லாம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நான் டெய்லி பூஜை பண்ணுறப்பையவும் இது நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பூஜையை ஸ்லோகம் சொல்கிறதும் செய்கிறதும் அந்த மாதிரி எழுதியும் வச்சுக்கிடுறது. ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். அந்த மாதிரி 11 தடவை பரதனோடும். அதுக்கு மேலே உட்காந்து நம்மளால் எழுத முடியல, கால் வலி வந்துடுது. முடிச்சாச்சு. காலை டிஃபன் சம்பா ரவை உப்புமா போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதை இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உப்புமா போட்டாச்சு. அது சாப்பிட்டது நல்லா எப்படியோ ஒரு மாதிரி அது இருக்குன்னு சொல்லிட்டு காப்பி போட்டு குடித்தாச்சு. ப்ரூ தூள் போட்டு காப்பி போட்டு குடித்தாச்சு. மதியத்துக்கு சாப்பாடு சாதம் வடித்து பூசணிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு. இது பெரும்பாலும் கோயில்களில் அன்னதானத்துக்கெல்லாம் இது செய்வாங்க. பூசணிக்காய் தான் பெரும்பாலும் சாம்பார்லையும் போட்டு வைப்பாங்க, இந்த மாதிரி கூட்டும் வைப்பாங்க. இது நல்லது. சில குழந்தைங்க சாப்பிடாத சில குழந்தை இந்த மாதிரி பருப்பு போட்டு வச்சா நல்லா சாப்பிட்டுக்கணுங்க. அது வச்சு நான் இன்றைக்கி அந்த பூசணிக்காயும் கடலைப்பருப்பு கூட்டு வச்சு வெந்தய குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நேரமாக டீ போட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி கோயிலுக்கு போகணுங்கிறதுனால இன்றைக்கி அபிஷேகம் எல்லாம் பார்த்துடணும் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எடுத்து எல்லாம் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கடகடன்னு முடிச்சுட்டு இருந்தேன். முடியலை தான், உடம்புக்கு முடியலை. இருந்தாலும் கோயிலுக்கு போகணும். தேய்பிரை அஷ்டமிக்கு கால பைரவருக்கு இப்போ அபிஷேகத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால போயிட்டோம். 5:45 போயாச்சு. போயிட்டு அபிஷேகம் இன்றைக்கி அபிஷேகம் ஆராதனை பூஜைகள்லாம் நல்லா இருந்தது. கடன் பிரச்சனை உள்ளவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எல்லாம் செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி போய் பூஜை ரூம் முன்னாடி நம்ம அபிஷேகம் முன்னாடியே போய் அபிஷேகத்தை உட்காந்து பார்த்து நம்ம குறைகளெல்லாம் கால பைரவர்கிட்டையே சொல்லிவிட்டு வரலாம் அப்படிங்கிறனால போயாச்சு. போய் முடிச்சுட்டு அங்கேயும் உட்காந்துட்டே இருந்துட்டு திரும்ப வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணுமே அப்படிங்கிறனால அங்கேயும் போய் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வரோன்ட்டு போனோம். போயிட்டு பூ வாங்கி கோயில்லையும் கட்டுறதுக்கு நிறையா பூ கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் வாங்கி பூ கட்டிக்கிட்டேவும் பூஜை அபிஷேகம் எல்லாமே பார்த்தாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு மாப அபிஷேகம், 2வது பொடி அபிஷேகம், வாசனை திரவியம் சொல்லிவிட்டு அது பண்ணாங்க. அப்படியே பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், கரும்பு சாறு அபிஷேகம், சந்தன அபிஷேகம், வேதி அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முப்பள அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு வெட்டி வேரும் இந்த இதில் யாகம் வளர்க்குறதுக்கு குடத்தில் தண்ணி வச்சு அந்த மாதிரி யாகம் வளர்த்து வெட்டி வேர் வச்சு அபிஷேகம் அந்த குடத்து தண்ணியை வச்சு அபிஷேகமெல்லாம் பண்ணாங்க. எனக்கு பார்த்துட்டு அதையே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கோயிலில் போய் உட்காந்துட்டு இந்த சாமிக்கிட்ட சொல்கிறப்ப அந்த கஷ்டத்தை நம்ம சொல்கிறப்போ கொஞ்சம் அந்த மன கஷ்டம் தீர்றது மாதிரி இருக்குது. சாமிகிட்ட சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது நமக்கு கஷ்டமெல்லாம். சரி நம்ம ஐயாட்ட சொல்லிட்டோம், அம்மாட்ட சொல்லிட்டோம்னு அதை விட்டுட்டு நம்ம கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன செய்கிறது, நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து தான் நான் கோயிலை விட்டு கோயிலுக்குள்ளேயே உட்காரவும் முடியாது. கஷ்டத்தெல்லாம் சொல்லி 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நம்ம சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம என்ன செய்யறது, எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது நம்ம பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட தான் சொல்லலாம். வெளியாளுகிட்ட சொல்லவும் முடியாது, சொந்த பந்தங்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னோம்னா நம்ம இங்கிட்டு வந்த உடனே அதை வெளியில் சொல்லி சிரிப்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம போய் கோயிலில் போய் உட்காந்துறது. நாங்களாம் இப்போ டெய்லி போயிடுவோம். இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் பூஜை நல்லாயிருக்கும். ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ திரும்ப கூடாலையே போகலை. இன்றைக்கி போயாச்சு. போய் 1 மணி நேரமாக பூஜைக்கு முன்னாடி பூஜை சாமிக்கு முன்னாடியே உட்காந்தாச்சு. உட்காந்து எல்லா அபிஷேகமும் பார்த்து பூஜையும் பார்த்து முடித்தாச்சு. வடை மாலை போடலாம். உளுந்த வடை மாலை தான் பைரவருக்கு போடுவாங்க. அதையும் இன்றைக்கி எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டு முடிச்சு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு புளி சாதம் தயிர் சாதமும் கோயிலில் அபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்கும்
இது பிரசாதமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்சளவு ஏதாவது செய்யலாமே அப்படின்னா ஏதாவது ஒரு துண்டு செய்யலாம் கோயில்லனா நம்மளால் முடிஞ்சளவு செஞ்சிடலாம். தீபாராதனைலாம் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம குறைகளையும் சாமிக்கிட்டேயே சொல்லிவிட்டு புலம்பிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கிடட்டும் ஐயாவும் அம்மாவும் நம்மளை பார்த்து நம்மளுக்கு எதுவும் ஏதோ நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறதுனால சொல்லி புலம்பிட்டு வந்தாச்சு. இத்தோட இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.